கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இந்த நாளிலே புனித பதுவை அந்தோனியார் வைத்த 812வது மறையுறையிலேயே செயலின் தொடக்கம் ஜெபமாக இருக்கட்டும் என்ற ஒரு சிந்தனையின் அடிப்படையிலே அவர் ஒரு மறையுரை ஆற்றினார். முதல் வாசகமும் சரி, நற்செய்தி வாசகமும் சரி, முதல் வாசகத்தில் அவர்கள் குறிப்பிடக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஏன் சண்டை சச்சரவுகள் வருகிறது என்றால் ஜெபம் இல்லை, செயல் இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிட பார்க்கிறோம். அப்ப அது தவறாக போன பிறகு நாம் யாரிடம் செல்ல வேண்டும் என்பதையும் அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். ஒரு இறை பக்தி மிகுந்த ஒரு நபரிடம் செல்ல வேண்டும் என்பது சுட்டி காட்டப்படுகிறது. முன்னொரு காலகட்டத்தில் எந்த ஒரு குடும்பத்தில் சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒன்று குடும்ப உறவுகள் அமர்ந்து பேசி தீர்ப்பார்கள். இல்லை என்றால் அதை தீர்க்க முடியவில்லை என்றால் பங்கு தந்தையிடமோ இல்லை தனக்கு தெரிந்த அருள் தந்தையிடமோ சென்று அதை தீர்த்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் இறைவன் மீது உள்ள பக்தியாளர்களை சந்திப்பதல்ல, மாறாக வக்கீலையும் நீதிமன்றங்களையும் நாடி தன்னுடைய குடும்பத்தை வியாபாரம் செய்யக்கூடிய மனிதர்களாக மாறி போனதுக்குத்தான் இதை ஆண்டவர் பின்புலமாக சொல்லப்படுகிறது. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அந்த மையம் என்னவென்றால், ஒரு செயலை நீங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஜெபம் செய்யுங்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. நான் இப்ப பொய் சொல்ல போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜெபம் பண்ணா எப்படி இருக்கும்? இப்ப நான் ஒருத்தவங்களை திட்ட போறேன், அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணா என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த ஜெபம் என்னவென்றால், ஒருவர் நான் திட்ட போறேன், கண்ணாடியை பார்த்து முன்னாடி நான் என்னையவே திட்டிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லணும். இப்போ பொய் சொல்ல போறேன், என்கிட்ட 4 பேர் பொய் சொன்னா எனக்கு கோபம் வருமா வராதா அப்படிங்கறத நம்ம சிந்திச்சுட்டு போவோம். அப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக மாறியது என்றால் ஒவ்வொரு செயலும் சரியாக இருக்கும். இல்லை என்றால் நல்லா இருக்காது. நான் அசாம்ல 1 வருஷம் இருக்கும்போது அங்கு ஒவ்வொரு கிராமத்தையும் அடைவதற்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இங்க இருந்து நான் பனையூருக்கு போனோம்னா எனக்கு 10 நிமிஷம் போதும். ஆனால் அங்கு பார்த்தோம் என்றால் ஒரு கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் குறைந்தது 4 மணி நேரமாவது ஆகும். ஏன்னா சுற்றி மலையை சுற்றி ஏறி போகக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கும். இப்ப அங்கே பிரச்சனையை, குடும்ப பிரச்சனையை எப்படி தீர்ப்பார்கள் என்று பார்த்தோம் என்றால், சாமியார் போறதுக்கு தாமதமாகும் 3 மணி நேரம். கணவன் மனைவிக்கிடையே சண்டை முற்றிவிட்டது என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், திருவுளியத்தை எடுத்து வீட்டின் நடுவில் வைத்து விடுவார்கள். அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு சங்கடம் இருக்கு, நான் உன் மேல கோபத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறத, சண்டை இருக்கு அப்படிங்கிறத இந்த திருவுளியத்தை எடுத்து அந்த வீட்டினுடைய நடுவில் வைத்து விடுவார்கள். மனைவி அங்கு இருப்பால், கணவன் இங்கு இருப்பார், நடுவில் திருவுளியம் இருக்கும். அந்த திருவுளியம் நடுவிலே வைத்திருப்பார்கள். இங்கிருந்து நாங்கள் சென்று சேரும் வரை அவர்கள் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் எங்களுக்கு ஆண்டவர் நடுவாக இருக்கிறார் என்பதை அவர்கள் சுட்டி காட்டுவார்கள். அப்புறம் அமர்ந்து பேசுவோம். பேசும்போது அவர் சொல்லுவார்கள், இதான் ஃபாதர் காரணம், இதான் ஃபாதர் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொழியில சொல்லும்போது, இதெல்லாம் ஒரு இது இல்லை, இதை நீங்க இப்படி எடுங்க, இதை நீங்க இப்படி எடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு கணவன் மனைவி இணைந்து இந்த திருவுளியத்திலே மீண்டும் எங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய முறிவுகளுக்கு ஆண்டவரை நீரே துணையாக இருந்து வழிநடத்துவீராக, எந்த ஒரு தீய மனிதர்களும் எங்களை பிரித்து விடாத வண்ணமாய் எங்களை காத்தருள்வீராக என்று சொல்ல வேண்டும். அதனால்தான் திருமணம் நடக்கும் போதும் சரி, பங்கு தந்தை அவர்கள் சொல்லுவாங்க, திருமணத்தை நடத்திட்டு கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதது. இப்ப மனிதர் பிரிக்கிறாங்க பாரு, ஒரு சில குடும்பங்கள்லாம் பிரிஞ்சு போகுது. அதுக்கு காரணம் என்ன ஃபாதர்னா, அவர்கள் கடவுளை செயல்படுத்தப்பட விடவில்லை, கடவுளை நடுவுல வச்சு செயல்படுத்த விடல. அதனால தான் அந்த பிரிவினைகளுக்கு காரணம். மனிதர்களை நம்பி சென்றார்கள். பஞ்சாயம் வைக்கணும், பஞ்சாயம் வைக்கிறவங்க பூரா பாருங்க, 4 ஒரு கோட்டரும் ஒரு புல்லும் வாங்கி கொடுத்தீங்கன்னா பஞ்சாயம் நல்லா நடக்கும். பஞ்சாயம் முடிச்சோன்னே நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். செலவு. எந்த மனிதனும் இந்த குடும்பம் வாழ வேண்டும் என்று இணைகிறார்களோ வருகிறார்களோ அதுதான் பஞ்சாயம், அதுதான் சேர்த்து வைக்கக்கூடிய நிலைமை. தனக்கு ஆதாயம் தேடிக்கொள்ள மனிதர்களை நீங்கள் பஞ்சாயத்திற்கு அமர்த்தினீர்கள் என்றால் குடும்பம் சின்ன பின்னமாக மாறும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் முதல் வாசகம் அவ்வளவு அழகாக தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சுட்டி காட்டுகிறார். நற்செய்தி வாசகத்தை பார்க்கிறோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக ஜெபிப்பார். பல நேரங்களில் பார்த்தோம் என்றால் இவர் கருக்களில் எழுந்து கல்லறை தூரம் சென்று ஜெபித்தார் என்பது இருக்கும். ஆனால் சீடர்களை தேர்ந்தெடுக்கும் போது மட்டும் பார்த்தோம் என்றால் இரவு முழுவதும் ஜெபத்திற்கு செலவிட்டார். காரணம் என்னன்னா, வரப்போற 12 பயல்களுடைய வரலாறு அவருக்கு தெரியும். யூதாசு காட்டி கொடுக்க போறான், பேதுரு மறுதலிக்க போறான், மற்ற 9 பேரும் விட்டுட்டு ஓட போறாங்க, அன்பு சீடர் யோவான் மட்டும்தான் நம்மளோட இருப்பான். இதெல்லாம் அவருக்குள் செல்கிறது.
ஆண்டவர் இயேசுவை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் உள்ள இறைவன் தகுதியான மனிதர்களை தேர்ந்தெடுத்து விடுவார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தகுதியே இல்லாதவர்களையும் தேர்ந்தெடுப்பார். அதுதான் திருவுலியத்தின் அவருடைய சீடர்களினுடைய மையத்தை வைத்து நாம் பார்க்கிறோம். யூதாசு காட்டிக் கொடுப்பான் என்பதும் அவருக்கு தெரியும், பேதுரு மறுதலிக்க போகிறார் என்பதும் தெரியும். இருப்பினும் அவர்களுக்கும் இயேசு வாய்ப்பு கொடுப்பவராக இருக்கிறார். இதுதான் இயேசுவினுடைய திட்டம், கடவுளுடைய திட்டம் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இயேசு இரவு முழுவதும் செலவிடுவதற்கு காரணம் என்னவென்றால், இறைவா, நான் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களுக்கு நீர் ஒரு வாய்ப்பை கொடும், அவர்கள் மீது உம்முடைய ஆவியை பொழிந்தருளும், அவர்கள் நல்ல மனிதராக வாழ்வதற்கு நீர் வாய்ப்பு கொடும் அப்படின்னு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேண்டுகிறார். அதே போல் கீழே இறங்குகிறார். 12 வரை தனக்கென தேர்ந்து கொள்ளக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். இதில் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாமும் நண்பர்களோ உறவுகளோ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறோமோ இல்லை சொந்தம் சுற்றுகளோ, இதில் எல்லாருமே அன்பு சீடர் யோவானாகத்தான் இருப்பார்கள் என எண்ணிவிடக்கூடாது. அதைத்தான் இந்த சீடருடைய மையமாக சுட்டி காட்டுகிறது. நமக்குள்ளும் யூதாசு இருப்பார், நமக்குள்ளும் பேதுரு இருப்பார். நான் ஒரு குடும்பத்தில் சண்டை நடக்குது, உண்மையிலே தெரியும் அண்ணனுக்கு இவ்வளவு சொத்து தம்பிக்கு இவ்வளவு சொத்துன்னு தெரியும். ஆனா அவர் தெரிஞ்சவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு தெரியாதுன்னு பேதுரு மாதிரி மறுதளிக்கக்கூடிய மனிதர்களையும் நாம் கொண்டிருப்போம். அண்ணனும் தம்பியும் எப்படி வீடு கட்ட போகிறார்கள் என்பது ஒருவருக்கு தெரியும், அதை போய் இன்னொருவரிடம் போய் பத்த வைத்துக் கொள்ளக்கூடிய யூதாசு போன்ற மனிதர்களும் நம்மிடம் இருப்பார்கள் என்பதை நீங்கள் தவிர்க்க முடியாது. அதே போல உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை ஏற்படும் போது மற்ற எல்லாரும் ஓடிடுவாங்க. நீங்கள் ஏதோ ஒரே ஒரு அன்பு சீடரை மட்டும்தான், அன்பு நண்பரை மட்டும்தான் கண்டடைய முடியும். அதனால மற்றவங்களாம் கெட்டவங்களா அப்படின்னா, இதில் தான் இந்த ஜெபம் தான் ஆண்டவர் இயேசுவை உந்தி தள்ளியது. நீங்க நல்லா நினைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த 3 ஆண்டில் தான் கூட இருந்த மற்ற 11 பேர்கிட்டையும் யூதாஸ் இஸ்காரியோத்தை பத்தி சொல்லியிருக்கவே மாட்டார். இவன் தான் என்னை காட்டி கொடுக்க போறான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டார். கடைசியில கூட அவர் தாங்க முடியாம சொல்றது என்ன அப்படின்னா, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படி சொல்றார். ஆண்டவர் இயேசுவிடம் குறை சொல்லக்கூடிய பழக்கம் இல்லை. ஆண்டவர் இயேசுவிடம் குறையுள்ள மனிதர்களை புறம்பே தள்ளுவதும் இல்லை. நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். ஆனால் நாம் எதை வளர்த்துக் கொள்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது. ஆண்டவரிடம் இருக்கக்கூடிய வாய்ப்பு யூதாசுக்கு கிடைத்தது. அதனால தான் இன்னைக்கு எப்படி வாசிக்கிறோம், அவருடைய பேரு துரோகியாக மாறிய யூதாஸ் இஸ்காரியோத்து அப்படின்னு சொல்றோம். அப்ப நல்ல மனிதனாக நான் இருந்தோம் என்றால் அது நல்லதாக இருக்கும், கெட்ட மனிதனாக மாற்றப்படுகிறோம் என்றால் அது கெட்டதாகத்தான் இருக்கும். நான் எதை வளர்க்கிறேன் என்று பார்க்க வேண்டும். யூதாஸ் இஸ்காரியோத்து ஏன் தோற்று போனார் என்றால், தன்னுடைய செயல்பாடுகள் அனைத்திற்கும் முன்பாகவும் ஜெபம் இல்லை. அதான் காரணம். சுயநலம் இருந்தது. நான் மட்டும் நல்லா இருக்க வேண்டும் என்பது யூதாஸ் இஸ்காரியோத்தினுடைய ஜெபம். நாம் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபம். பிறகு பேதுருவும் அப்படித்தான் வேண்டார், நான் எப்படியா தப்பிச்சிடணும், மற்ற 9 பேரும் நாங்கள் எப்படியா தப்பிச்சிடணும். ஆனால் அன்னை மரியாள் என்று பெந்தகோஸ்து நாளிலே இவர்களுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபித்து அனைவரையும் ஒன்றிணைத்து தூய ஆவியாரை பெற்றுக் கொடுத்தது போல அப்பொழுதுதான் இவர்கள் மாற்றமடைகிறார்கள். நாம் பெற்ற அந்த வாழ்க்கையை மற்றவர்களும் பெற வேண்டும். அதாவது நான் என்ற சிற்றின்பத்திலிருந்து நாம் என்ற அந்த பேரின்பத்துக்கு கடந்து வரக்கூடிய அந்த நிலையைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நிலை என்று சொல்லுகிறோம். இப்ப நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? சிற்றின்ப நிலையில் இருக்கிறோமா? முதல் வாசகத்தை குறிப்பிட்டது போல, இல்லை பேரின்ப நிலையில் இருக்கிறோமா அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கிறது. இன்றும் சீடர்களை பற்றி உவமையாக ஒன்று சொல்லுவார்கள். என்னவென்றால், ஆண்டவர் இயேசுவோடு 12 சீடர்கள் நடந்து சென்றார்களாம். பாலைவன பகுதியாக இருப்பதனால் ஆண்டவர் இயேசு சொன்னாராம், அனைவரும் உங்கள் கைகளிலே ஒரு கைப்பிடி அளவு ஒரு கல்லை எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாரும் போய் கையில் எடுக்கிறாங்க. ஆனா பேதுரு எதுக்கு பெரிய கல்லை எடுத்துக்கிட்டு சின்ன கல்லா எடுப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன கல்லா எடுத்துட்டு போறார். அப்போ பாலைவனத்தை கடக்கும் போது பசி வந்துருது எல்லாருக்கும். உடனே ஆண்டவர் சொல்றார், உங்க கையில் இருக்கக்கூடிய கல் அனைத்தும் அப்பமாக மாறட்டும் சொல்றார். மற்ற பயிலுக்கு பூரா நல்ல கல்லா எடுத்துட்டு வந்து நல்ல சாத்தாம். ஆனா இந்த பேதுரு இத்தினிக்காண்டு கல்லு, இத்தினிக்காண்டு தான். ஆனா அவமானப்பட்டதை வெளியில சொல்ல முடியாம மறைச்சுக்கிட்டு அப்படியே நல்லா சாப்பிட்ற மாதிரி நடிச்சிட்டார். யாரு? பேதுரு.
திருப்பி கொஞ்சம் தூரம் போனோன்னு ஆண்டவர் சொல்றார், இப்பொழுது எல்லாரும் சின்ன கல்லா பார்த்து எடுத்துக்கங்க, கை அடக்க கல், இந்த 3 விரல் அடங்கணும், இந்த கல்லை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்றார். உடனே பேதுரு பெரிய கல்லா எடுத்துக்கிட்டார். தண்ணி தூக்க முடியாம தூக்கிட்டு வர்றார். தூக்க முடியாம தூக்கிட்டு வந்தோன்னா கொஞ்சம் தூரம் கழிச்சோன்னே ஒரு பழ மரம் வருகிறது. கையில் இருக்க கல்லை வச்சு எல்லாரும் மரத்தில் எரிஞ்சு பழத்தை பிடிங்கி சாப்பிடுங்க அப்படிங்கிறார். பேதுரு தூக்குறாரு, அவரை தாண்டி தூக்க முடியல. மற்றவங்க பூரா எரிஞ்சு சாப்பிட்டுட்டு போறாங்க. மூன்றாவதாக, இப்ப நம்ம பாலைவனத்தில் கொடூரமான வெயிலை கடந்து செல்ல வேண்டும். எனவே அனைவரும் உங்கள் உள்ளங்கை அளவுக்கு, இந்த கை அளவுக்கு ஒரு கல் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லாரும் சரியா எடுத்துக்கிட்டாங்க. பேதுரு என்ன செய்கிறார் என்றால், ஒரு கல்லு பெருசாகவும் ஒரு கல் சின்னதாகவும் எடுத்துக்கிட்டார். இந்த ஆளை நம்ப முடியாது, என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டார். ஆனா மற்றவர்கள் அனைவரும் சரிசமமான கல்லை எடுத்துக்கொண்டார்கள். இப்பொழுது ஆண்டவர் அந்த பாலைவனத்தை கடந்து போகும்போது அந்த கல்லை காலில் போட்டுக் கொள்ளுங்கள், அது செருப்பாக மாறும் சொல்லிட்டார். மற்ற பயிர்கள் பூரா நல்லா நிம்மதியா நடந்து வந்தாங்க. ஆனா பேதுரு பார்த்தா காண ஆளை, பொத்தா 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 பொத்தான்னு வர்றார். ஏன்னா ஒரு கால் செருப்பு இத்த தண்டியா இருக்கு, ஒரு கால் செருப்பு இத்தினி கண்டா இருக்கு. இப்ப எதில் நாம் நடந்து வரணும் அப்படின்னு அவருக்குமே தெரியாம போகக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலேயும் நடக்கக்கூடியது. இதுதான் ஜெபம் செயலின் தொடக்கமாக இருக்க வேண்டும். செயல்படும் போது நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பது அல்ல. ஏனென்றால் வரங்களை வாங்குவதற்கு முன்பாக நீங்கள் ஜெபத்தில் ஈடுபட்டீர்கள் என்றால் அந்த வரம் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும். இல்லை என்றால் ஜெபம் இல்லாத வரம் நம்மை சாகடிக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் என்பதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய வாசகமாக அது குறிப்பிடப்படுகிறது 15 மறையுரையிலே. எனவே செயலின் தொடக்கம் ஜெபமாக இருக்கட்டும் என்பதுதான் சிந்தனையாக இருக்கிறது. நாமும் இன்றிலிருந்து தொடங்குவோம். ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பாக நானும் ஜெபிக்கிறேன் என்ற ஒரு மையத்தில் ஆரம்பிப்போம். உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டைகள், கணவன் மனைவி, உடனடியாக சென்று அதை யாரிடமாவது சொல்லிவிட வேண்டும் என்று சொல்லாதீர்கள். உங்க கூட அக்கா தங்கச்சி பிறந்துக்கலாம், உங்க கூட அண்ணன் தம்பி பிறந்துக்கலாம். உடனே என் பொண்டாட்டி இப்படி பண்றா, என் கணவர் இப்படி பண்றாரு சொல்லாதீங்க, அமைதியா இருங்க. ஏன்னா கேட்கிறவங்க பூரா நீங்க நல்லா இருக்கணும்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இன்னும் எவ்வளவுடா எண்ணெயை ஊத்தலாம் தான் உட்கார்ந்துருப்பாங்களே ஒழிய இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கணும்னு உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், 1000 ஒருவர் தான் ஆலோசகராக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். நீங்கள் பத்திரிக்கை அடிக்கும் போது 1000 பேர்கிட்ட கொடுக்கலாம். ஆனால் இந்த சாப்பாடு பொறுப்பை இவன் பார்த்தால்தான் பொறுப்பாக இருக்கும் என்று தெரிந்து ஒருவரிடம் கொடுக்க வேண்டும். 1000 பேரும் சாப்பாடு பொறுப்பை பார்த்துக்கங்கன்னா அவ்வளவுதான். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையை நம் குடும்பத்தை ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வர வேண்டும் என்றால் இறை பக்தியில் மிகுந்த ஒருவரை நம் குடும்பத்தினுடைய ஒரு நிர்வாகியாக இருக்க வேண்டும். அதுதான் சிறந்ததாக இருக்கும். எனவே குடும்ப பிரச்சனை குடும்பத்திற்குள்ளேயே முடித்துவிட பார்க்க வேண்டுமே ஒழிய அதை வெளியில் சென்று எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க. இரண்டாவது, மற்றவர்கள் எல்லாரும் உங்க பிரச்சனையை தீர்ப்பதற்காக மட்டும் முடிவு எடுக்க மாட்டார்கள், அதை எப்படி வளர்க்க வேண்டும் என்றும் முடிவெடுப்பார்கள் என்பதையும் மறந்து விடாதீர்கள். எனவே செயலுக்கு முன்பாக ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இறைவனை காட்டி கொடுத்த யூதாசுவை குறித்து இயேசு துளி கூட வருத்தப்படவில்லை. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இம்மனிதன் பிறவாமல் இருந்திருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்று சொல்லுகிறார். எனவே நம்மையும் துன்புறுத்துவர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுவோம், என்னை துன்புறுத்தக்கூடிய இந்த மனிதர்கள் பிறவாமல் இருந்திருந்தால் அவர்களும் நல்லா இருந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்லி ஜெபிக்க கற்றுக்கொண்டோம் என்றால் இயேசு நமக்கு சொந்தமாக இருப்பார். இல்லை என்றால் நாம் பிரச்சனைகளுக்கு சொந்தக்காரனாக மாறிவிடுவோம் என்பதுதான் இன்றைய செய்தியாக இருக்கிறது. எனவே செயலுக்கு முன்பாக ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். அதுதான் நம்மை இயேசுவோடு இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கும். எனவே ஜெபம் செயலாகட்டும். ஆமென்.